பரணிபுத்தூருக்கு ஒரு வாஷிங் மிஷின் சர்வீஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் டேப்பில் கனெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த டேப்பை திறந்து பார்த்தா தண்ணியினுடைய வேகம் மிகவும் குறைவாக இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, இந்த டேப்பை திறக்கும் போது ஸ்பிண்டில் வழியாக தண்ணி நிறைய ஊற்றிக்கிட்டே இருந்தது. அப்படி ஊற்றிக்கிட்டே இருக்க இது என்னம்மா இதை ஸ்பிண்டில் ரெடி பண்ணி மாற்றிட வேண்டியதானு சொல்லி கேட்டதுக்கு அவங்க இந்த வீடு வாடகை வீடுங்க, இது ஹவுஸ் ஓனர் எனக்கு மாற்றியே தரமாட்டேன்னு சொல்கிறாரு. நானும் இது எப்படி மாற்றுறது எனக்கு தெரியாது, அதனால விட்டுச்சிருக்கேன்னு சொன்னாங்க. நானும் உடனே என்ன பண்ணுறது, உடனே அந்த கட்டிப்ளர் எடுத்து அந்த டேப்பை கலட்டி அதனுடைய ஸ்பிண்டில் சரி பண்ண தொடங்கிட்டேன். அந்த டேப்பு கார்க்கை கழட்டினப்பனா அந்த உள்ளே இருக்கக்கூடிய அதில் காற்று பெண் ஒன்று இருக்கும். அந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா முற்றிலும் மக்கி போச்சுங்க. அந்த பெண்ணை கழட்டி எடுத்துகிட்டு நாம் இப்போ சரி பண்ணலான்னு முடிவுக்கு வந்திருக்கோம். அதை தட்டி நேக்காக கழட்டிடுறோம். அதுக்கு பிறகு உள்ளே இருக்க பின்னை எடுத்துகிட்டு வேறு ஒரு புது பின்னை ஒன்று போட்டு நாம் லாக் பண்ணிட்டோம். சன்கூல் தமிழ் சேனலுக்கு நீங்கள் புதியவர்னா சன்கூல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நாம் பக்காவாக எந்த டேப்பை ரெடி பண்ணியாச்சு, இப்போது கார்க்கையும் மாட்டியாச்சு. உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டேப் இருந்துச்சுன்னா அதை நீங்களே கட்டிப்ளரை வச்சு கலட்டி அதை சரி பண்ணிக்கவும் முடியும். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பிண்டில் ஒரு சாதாரண ஒரு மேனுஃபேக்சரிங்கில் உள்ள ஒரு மெட்டீரியல் தான் அது. அந்த மாதிரியான மெட்டீரியலை நம்ம எடுத்து அதை கலட்டி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டில் கிரீஸை போட்டுட்டு நாம் அப்படியே மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கட்டாயமாக இது 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் வரும். இப்படியே ஒரு ஸ்பிண்டில் நாம் வருஷத்துக்கு ஒரு முறை கிரீஸை போட்டு அடித்து நாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது சர்வீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக இந்த ஸ்பிண்டில் டேப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துலேருந்து 6 வருஷம் வரைக்கும் ஒரு டேப்புடைய ஸ்பிண்டில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு ஸ்பிண்டில் வாங்கி போட்டுட்டு அதை மெயின்டெனன்ஸே பண்ணாமல் அதை முறுக்கி திருக்கி அதை உடச்சி அதை நொறுக்கி வச்சுருவோம். அதில் இருக்கக்கூடிய ஸ்பிண்டில் த்ரெட்டெல்லாம் உடச்சி போயிடும். திரும்ப நாம் அந்த டேப்பில் எல்லாம் தண்ணி லீக் ஆகி மேலே சால்ட்டு படித்து அதுக்கு மேலே கையை வைக்க முடியாத அளவுக்கு ஒரு அருவருப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி அந்த டேப்பையே நாசம் பண்ணி வச்சிடுறோம். உடனே ஒரு 1 வருஷம் 1.5 வருஷத்தில் ஒரு டேப்பை கலட்டி காயலங்களில் போட்டு அடுத்தால புது டேப்பை வாங்கி மாட்டிக்கிறீங்க. இதுதான் நம்மளுடைய தமிழக பொதுமக்களினுடைய சூழலாகவே இருந்து வருகிறேன். எனவே இந்த டேப்பில் இருக்கக்கூடிய ஸ்பிண்டில் அனைத்து டேப்பில் உள்ள ஸ்பிண்டிலும் நீங்கள் சரி பண்ணி மாட்டிக்கிறவுக்கான ஒரு தோதுவான ஒரு வழிமுறையை தான் அந்த ஸ்பிண்டிலர் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸ்பிண்டிலுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக எல்லா இடங்களிலுமே கடைகளில் ஹார்ட்வேரில் கிடைக்கிது. ஒரு சில ஹார்ட்வேரில் மட்டும் கிடைக்காது. அதுக்காக எங்கேயும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் சோர்ந்துடாதீங்க. 4 ஹார்ட்வேருக்கு போங்க, 4-5 ஹார்ட்வேர் கடைகளுக்கு போங்க. நீங்கள் உங்களுக்கான ஸ்பிண்டிலை தேர்ந்தெடுங்க. கட்டாயமாக உங்களுக்கான ஸ்பிண்டில் கிடைக்கும். அதனால் நீங்கள் சோர்ந்துடாதீங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு சன்கூல் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த ஸ்பிண்டில் எப்படி இயங்குகிறது, எப்படி இருக்குது, அதனுடைய உள் உறுப்புகள் அப்படிங்கிறத வேறு ஒரு வீடியோவில் நான் தெளிவாக போடுறேன். அப்போ இந்த ஸ்பிண்டிலை பற்றின சில விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற டேப்பை நீங்களே சரி பண்ணி நீங்களே அதை மாட்டி செயல்படுத்தி நீங்கள் சர்வீஸும் பண்ணிக்கலாம். இது போன்ற இன்ஃபர்மேஷனுக்கு சன்கூல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்று வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.